வெல்கம் டு ஒண்டர்ஃபுல் பாத்வே சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடி வளர்க்குறது எவ்வளோ மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. நிறைய பேருக்கு செடி வளர்க்குறது பிடிக்கும். ஆனால் சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செடியை வளர்க்குற ஹேபிட்ஸை கூட அவங்க மறந்துடலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இடம் இல்லை, ஏதோ ஒரு ரீசனால் அவங்க அதை செய்யாமே கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எவ்வளோ ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கிற ஏரியாவில் கூட நீங்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த செடி வளர்க்குறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அந்த க்ரீனிஷான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப நம்மளுக்கு மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேருக்கு பிளான்ட்ஸ் வளர்க்குறது பிடிக்கும் அதிகமாக. ஃப்ளவர்ஸை டெய்லி பார்க்குறது, ரொம்ப க்ரீனிஷாக பார்க்குறது, இது எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும். அதுக்காக பெரிய பெரிய நம்ம கார்டனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. சின்ன சின்ன தொட்டியில் கூட நம்ம வைக்கலாம். அதில் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மணி பிளான்ட். மணி பிளான்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சின்ன தொட்டியிலையோ இல்லை தண்ணியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அதோட லீவ்ஸ் எல்லாமே நல்லா க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் தான். எல்லாருமே நீங்கள் இந்த மணி பிளான்ட் செடியை வளர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன செடி அப்படின்னா, ரோஸ் செடி. ரோஸ் செடி அப்படிங்கிறதும் சில டைம்ஸ் வராது, சில டைம்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஃப்ளவர் தான் அது. உடனே நம்ம வச்சோடனே எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது நம்மளுக்கு நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி, பூக்கள் நிறைய பூக்கிற மாதிரி செடிகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக இந்த செடி வாங்கினேன். அது எப்படின்னா, நல்லா கொத்து கொத்தாக ரோஸ் பூக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது காஞ்சு போயிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோஸ் பிங்க் கலரில் சின்ன சின்னமாக ரொம்ப கொத்து கொத்தாக அழகாக இருக்கும் பார்க்க. அது பக்கத்தில் நான் சில இதோட பேர் எனக்கு தெரியல. இந்த செடி இதுவும் ஒரு அழகான ஒரு பூச்செடி தான். இது சைடில் விதை போட்டோன்னா இது முளைச்சிருச்சு. இதோட ஃப்ளவர் கூட அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வாடாமல்லி செடி. இந்த வாடாமல்லி செடி அப்படிங்கிறதும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு பூச்செடி தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் காஞ்சு போகாது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாள் வரையும் அந்த பூ இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொட்டியில் இந்த பூவோட விதையை நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லா முளைச்சிரும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அந்த பிங்க் கலரில் இருக்க, இந்த பிங்க் கலர்னு சொல்ல முடியாது, இது வாடாமல்லி கலர் தான். இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி அப்படிங்கிறது நீங்கள் வேறு வேறு நேமில் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நேமில் தான் நான் சொல்கிறேன். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். இது நம்மளுக்கு வீட்லேயுமே ஒரு என்ன சொல்கிறது, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அந்த மாதிரினா குழந்தைங்களுக்கு இதுக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதையும் நீங்கள் வளர்க்கலாம். அடுத்து கத்தாழை. கத்தாழை அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இதுவும் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ஒரு தொட்டியில் வச்சிங்க அப்படின்னாவே, ஒன்று வச்சிங்கனாவே நிறைய வந்துடும். இதுலேயே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதிலே சைட்லலாம் நிறைய வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்றும் ரோஸ் செடி தான். இதுவும் இப்போ நியூவாக வாங்கினது தான். இது ஒரு ரெட், நல்ல ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி தான். இந்த செடியும் இப்போ வாங்கினது தான். இதுவும் நல்லாவே பூக்கும். ஆனால் இது அது மாதிரி கொத்து கொத்தாக பூக்காது, சிங்கிளாக தான் பூக்கும். இதுவும் அழகாக இருக்கும். இன்னொரு செடி, அது பக்கத்தில் இருக்க ரோஸ் செடி இன்னும் வைக்கலை. இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்க செடி. இது வச்சுட்டு நல்லா உங்களுக்கு துளிர் விட்டோன்னே, பூத்த பிறகு உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ.
இதில் பெருசாக இன்ஃபர்மேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் செடி வளர்க்குறது ரொம்பவே நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸை வந்து லைஃப்பில் தரும். நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்குக்கும் வெளியில் போகாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தால் கூட இதை மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸை தரும். இது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சில பேர் இதை வந்து ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா, ட்ரை பண்ணாமல் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களால் இத்தனை செடியும் மெயின்டைன் பண்ண முடியாட்டியும் ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.